ஹாய் கைஸ், நம்ம அடுத்த 30 கொஷின்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ப்ரீவியஸ் கொஷின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? சூரியன் மறையும் நேரம். ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? சூரியன் மறையும் நேரம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியான 3 பார்த்துக்கொள்ளலாம். அரசன், மயில், காற்று. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது அந்த காத்தல்ன்றதை விட்டுருங்க. அரசன், மயில், காற்று, இது 3 சரியான பதில். சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? டிசைட்ஃபுல் பர்சன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கேட்டிருக்காங்க. சி, தா, நீ, பா. அதாவது சா தான் ஃபஸ்ட்டு வருங்க. காங்காச்சால சா ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா தான் தா, நா, பா வரும். அந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஆள் வந்திருக்குங்களா, பட்டதுன்னு முடிஞ்சிருக்குங்களா, அதனால் இதுதான் செய்யப்பாட்டு வினை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து, வெறுத்து. மூதூர் எத்துணைக்குரிய ஊர். மூதூர் எத்திணைக்குரிய ஊர். மருதம். ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணர்ந்துள்ளது செங்கடல். பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்கிறாங்க. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை. தேவநேய பாவனார் தமிழர் திருமணம். திருவிக்கா சைவத்திரவு. இது 3மே கரெக்டாக. பெருஞ்சித்திரனாருக்கு இங்கே தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்குறாங்க. தமிழ் சோலை வராதுங்க. தமிழ் நிலம், தென்மொழி, தமிழ் சிட்டு, இது 3 தான் சரியானது. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை கரெக்டு. தேவநேய பாவனார் தமிழர் திருமணம். திருவிக்கா சைவத்திரவு. பின்வருவனற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடுகன்னு கேட்டிருக்காங்களா. செருனா சண்டை. செருனா வயல். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடரை யாரை குறிக்கிறதுனா மாணிக்கவாசகர். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். என்றுமுல தென்தமிழ் யார்னா கம்பர். என்றுமுல தென்தமிழ் யார்னா கம்பர். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் மேகம். எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மானா விலங்கு. செல்லிதாசன் யார்னா என்ன என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார். செல்லிதாசன் சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுனா நீலகேசி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுனா அபிதான சிந்தாமணி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருட்களையும் முதன்முதலாக சேர்ந்து விளக்கம் தந்த நூல் எதுனா அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ராஜாஜி. ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? டி.கே. சிதம்பரம். திரு.வி. கல்யாணசுந்தரனின் பயண இலக்கிய நூல் எது? திரு.வி. கல்யாணசுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மூசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பிடகத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பிடகத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது? திருவிளையாடற் பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது?
திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர் தருமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? குமரகுருபர். இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி ஆ. அரங்கநாதன். இந்திய நூலகத் தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி ரா. அரங்கநாதன். 30 கொஷின்ஸ் பார்த்தாச்சுங்க. நாளைக்கு 30 கொஷின்ஸ் பார்க்கலாம்.